அன்பான உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த இனிய இரவு நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். சேர்ந்து நாடு ஆய்வோம். இலங்கை எங்கள் தாய்நாடு, மலையகம் எமது தாயகம். சமூக நல அமைப்பானது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மாவட்டம் கடந்து மாகாணம் கடந்து பல சமூக நல அமைப்புகள் சேவைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வருடந்தோறும் ரமதான் பண்டிகையை முன்னிட்டு புனிதமான இந்த 30 நாள் நோன்பை கடைபிடிக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களுக்கான எமது அமைப்பின் மூலமாக மாபெரும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியானது வருடந்தோறும் எமது அமைப்பின் மூலமாக முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் இந்த வருடம் ரமதான் மாதத்தின் 27வது நோன்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கும். வெளிநாட்டில் இலங்கையில் 26வது நோன்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் எமது இஸ்லாமிய உறவுகளுக்கான மிக பிரம்மாண்டமான முறையில் இலங்கைகள் தாய்நாடு, மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பின் மூலமாக இந்த இஃப்தார் நிகழ்வை இன்றைய தினம் மிக சிறப்பாக கேகாலை மாவட்டம் கொட்டியாகமர பிரதேசத்தில் மிக சிறப்பாக இன்றைய தினத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை எமக்கு சிறப்பாக செய்து கொடுத்த பள்ளி நிர்வாக சபையினர்களுக்கும் அதே போல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கான நிதி உதவி வழங்கிய நல்லுள்ளங்கள், அமைப்பை நேசித்துக் கொண்டு உதவிகளை வழங்கிய சகோதரி மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த புனிதமான ரமதான் காலத்தில் இவ்வாறான சிறந்த உதவிகளை வழங்கிய உங்கள் நால்வருக்கும் மென்மேலும் உங்களுக்கு அந்த அல்லாஹ்விடம் கிருபை கிட்ட அல்லாஹ்விடம் துஆ செய்து கொள்ளும், இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோமாக. இந்த வருடம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த வருடமாக, சிறப்பான ஒரு வருடமாக அமைந்திட எல்லா அல்லாஹ் தாயிடம் துஆ செய்து கொள்வோம். இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் உங்களுடைய இந்த அதியா மூலமாக நீங்கள் கொடுத்த நிதி உதவியுடன் இன்றைய தினத்தில் 160 பேர்த்திற்கான இஃப்தார் நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமான முறையில் செய்து இன்றைய தினம் மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பானது 519வது செயல் திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். நிதி உதவி வழங்கிய அன்பு சகோதரிக்கும் மற்றும் அன்பு சகோதரர்களுக்கும் இந்தியாவில் சேர்ந்த எமது சகோதரர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இலங்கைகள் தாய்நாடு, மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைத்து இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் இனித ரமதான் மாதத்தின் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் இலங்கையில் நாளைய தினம் 27வது நோன்பை கடைபிடிக்கும் உங்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களும் கேட்ட துவாக்களும், அந்த துவாக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்வது. இந்த ரமதான் மாதத்தில் இந்த 10 நோன்புகள் என்பது மிக விசேஷமான ஒரு நோன்பாக இஸ்லாமிய உறவுகள் கடைபிடிக்கிற ஒன்று. அதோடு இன்றைய தினத்தில் இலங்கையில் பிடிக்கிறதுக்கு 27வது நோன்பு என்பது மிக விசேஷமான ஒரு நோன்பாக இதை கடைபிடிப்பாங்க. எமக்கு தெரிந்த விடயங்களை மட்டுமே இதில் கூறுகிறோம். தவறுதலாகவும் இதை வார்த்தைகள் தவறுதலாக பயன்படுத்தியிருந்தால் எமது உறவுகள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று பதிவேற்றோடு செய்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய ரமதான் வாழ்த்துக்களையும் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் 2 நாட்கள், இதை வேண்டாம் 3 நாட்களில் ரமதான் பண்டிகையை கொண்டாட இருக்கும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் இதயகரமான இனிய ரமதான் வாழ்த்துக்களை இலங்கை எங்கள் தாய்நாடு, மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பின் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வது பெருமிதம் கொள்கிறோம். ஒற்றுமையுடனும் சாந்தியும் சமாதானத்துடனும் எல்லோரும் நம் உறவுகள் என்ற குறிக்கோளோடு எமது தாய் திருநாட்டில் வாழ உங்களுக்கும் எமக்கும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் கிட்ட இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதோடு இந்த ரமதான் பண்டிகையின் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை எமக்கு சிறப்பான செய்து கொடுத்த கேகாலை மாவட்ட நிர்வாகி லோகேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மற்றும் மீண்டும் ஒரு முறையாக பள்ளி நிர்வாக சபைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறந்த சமூக செயல் திட்டத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் கண்ணன். நன்றி, வணக்கம்.